109வது மணி நேரத்துல தளபதி விஜய் அவர்கள் தமிழக முதல்வராக பதவி ஏற்க போகிறார் அப்படின்னு சொல்லி பதவி ஏற்க போறாரா? தமிழக முதல்வராக அதான் வைபா இருக்கிறீங்களே, பதவி இருக்கிறாரு அப்படின்னாலும் யார் சொல்லியிருக்கா? தாவைக்கால இருந்து அதிகாரப்பூர்வமா வந்திருக்கா? அதுல 108 மணி நேரம் கழிச்சு 109வது மணி நேரம். விளக்கமா 108ங்கிறது ஆன்மீக ரீதியில சொல்லுவாங்க. 108 அஷ்டோத்திரம், 108 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்யறது, இல்ல 108 திவ்ய ஸ்தலங்கள் அப்படின்லாம் பேசுவாங்க. 108னா ஆம்புலன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு. ஐயோ, அது வந்து பாமகல அன்புமணி கொண்டு வந்தாருங்கிறதுக்காக அவங்க சொல்ற 108 அது வேற ஆச்சா. அதுதான் இப்ப தமிழக மக்களுக்கு ஏற்கனவே மக்களால வஞ்சிக்க, அதாவது இருக்கிற கட்சிகளால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆம்புலன்ஸாக வரக்கூடிய, உயிர் காக்கும் கருவியாக வரக்கூடிய அந்த உடனடி உதவிக்கு தாவேக்காதான் அப்படின்னு கூட நீங்க எடுக்கலாம். அதுல 108ல +1 போட்டு ரிசல்ட் வந்ததுமே அடுத்த மணி நேரத்துல தலைவர் வந்து பதவி ஏற்பார் அப்படிங்கிறத. எக்ஸிட் போல் வந்த உடனே வழக்கமா இவ்வளவோ தலைவர்கள் என்னமோ சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். ஆனா தாவேக்கா தான் இந்த முறை முதல் முறையா எத்தனை மணி நேரத்துல கரெக்டா நீங்க பாத்துக்க குறிச்சிக்கிங்க, 108 மணி நேரத்தை முடிச்சு 109வது மணி நேரம் தளபதி பதவி ஏற்பன்னு அவங்க கட்சியினுடைய, ஆக்சுவலா ஒரு பேர் நம்ம சமீப காலமா எல்லாருக்கும் தெரிஞ்ச பேராக இது இருந்தது. அவருக்கு அந்த கட்சியில ஸ்போக்ஸ் பர்சனா இருக்கார், செய்தி தொடர்பாளருங்கிறது நமக்கு இன்னைக்கு தான். ஆனா அது இன்னைக்கு தான் தெரியும் நமக்கு. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி ஏதோ செய்தி தொடர்பாளர்னா டிபேட்டுக்கு வரணும், 4 பேர்த்து சண்டை போடணும், இல்ல தனியாக பேட்டி கொடுப்பாங்க, ஏதோ ஒரு வகையில அவங்க எங்கேஜ் ஆயிட்டு இருப்பாங்கல்ல. விர்ச்சுவல் மீடியால அவரை பார்த்ததே இல்லை. இன்ஸ்டால அவங்க பேசின ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் அவங்களே எடுத்து போட்டு வைரலாக்குவாங்க இல்லையா? இல்ல, நடிகர்கள் அரசியலுக்கு வர்ற ஒரு மோகம் இருக்கு, ஜோதிடர்கள் அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு மோகம் இப்ப உருவாகி இருக்கா? ஏற்கனவே பாஜகல ஒருத்தங்க இருக்காங்க இல்லைங்க. இப்ப எல்லா கட்சியிலயும் போற போக்க பார்த்தா அதுக்கு ஒரு விங்கிய தொடங்கினா என்ன தவறுங்கிறாங்க. நீங்க இப்ப விவசாயிகளுக்கு ஒரு சார்பணி உருவாக்குறீங்க. அதே போல பாத்தீங்கன்னா தொழிலாளர்னுட்டு லேபர் யூனியனுக்கு ஒரு சார்பணி உருவாக்குறீங்க, மாணவர் உருவாக்குறீங்க, மீனவர் அணி எல்லா கட்சியிலும் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, எத்தனை கட்சிகள் முழுசா அப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியல. அப்ப அப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு ஜோதிடர் அப்படின்னு வந்தாலும் தப்பு இல்ல. அது நம்பிக்கை சார்ந்தது, ஆலோசனைகள். தலைவர்களுக்கு பல நேரங்கள்ல ஆலோசனைக்கு தனியா இன்னைக்கு ஆக்சுவலா ஜோதிடர்கள்ட்ட, பிரபல ஜோதிடர்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது உங்களுக்கு கஷ்டம். அப்ப ஒரு கட்சியில ஜோதிடரையே நம்ம சொந்தமா வச்சிருந்தா தேவைப்படும் போதெல்லாம் ஆலோசனை கேட்கலாம், ஆலோசனை கேட்டுட்டு முட்டி போடலாம், ஆலோசனை கேட்டுட்டு கோயில்ல போய் அப்படியே ஜான் கிடையாக கிடந்து வணங்கலாம். இல்ல அப்படி வந்து பக்தி சார்ந்தும் இருக்கும். 4 நட்சத்திரம் பார்த்து தெரிஞ்சதானே. நீங்க ஆத்துல போட்டாலும் அளந்து போடுன்ற மாதிரி, ஆத்துல போடுறதே தப்பு, அதுல என்ன அளந்து போடுறது? அளந்தாலும் அளக்கல்னாலும் ஆத்துல போடக்கூடாதுன்றதுன்னா சரியா இருக்கும். ஆறுன்னு வந்து ஞாபகம் வருது, அந்த பக்கம் போகுது, செங்கோட்டையனுக்கு ரைடு வருதுன்னு அவர் கொண்டு போய் ஆத்துல பணத்தை போட்டாரு எடப்பாடி பழனிசாமி சொன்னது. அது ஒரு பக்கம் இப்படி விடுவோம். இப்போ ரத்தன் பண்டிட்டோட பேட்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. எக்ஸிட் போல் சொன்ன உடனே போய் எல்லார்ட்டையும் கருத்து கேட்பாங்க கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர், அந்த மாதிரி அவர்கிட்ட போய் இல்ல இவரை எப்படி வந்து கண்டுபிடிச்சு கருத்து கேட்டாங்க? வழக்கமாக புஷி ஆனந்தோ, நிர்மல்குமாரோ, இல்லைன்னா அருண்ராஜ் ஐஆர்எஸோ இவங்கள தானே வந்து சந்திச்சிருக்கணும் தேசிய ஊடகம். இவரை போய் எப்படி சந்திச்சாங்க? என்ன சிக்கல்னா இவங்க எல்லாம் அவங்களோட தொகுதியில எலெக்ஷன் இந்த ஓட்டு பெட்டியை பாதுகாக்கிறது இந்த இடத்துல சிக்கிட்டு இருக்காங்க. இவிஎம் மிஷின் சரியா போச்சா, வந்து ஆளை மாத்தி விட்டீங்களா, அவங்களுக்கு சாப்பாடு போச்சா? இப்ப அவங்க இப்ப அருண்ராஜனா ஒரு திருச்செங்கோட்டில் லாக் ஆயிருப்பாப்ல, செங்கோட்டையும் கோபிச்செட்டிப்பாளையத்துல லாக் ஆயிருப்பாப்ல. இவர் வந்து பெரம்பூருக்கு வரமாட்டாரு, அவரு ரெஸ்ட்ல இருக்காரா என்னன்றது தெரியல. அவங்க தலைவர் சென்னையில இருக்கிற ஆளா தான் நேஷனல் மீடியா போய் ஃபைட் போட முடியும். நீங்க பீட்ரு போட்ட சவ் அவ்வளோ டெப்த் வரைக்கும் அவங்களுக்கு போகாதுங்கிறது இருக்கிறதுனால அவர் தெரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு தொடர்புல இருந்திருக்காங்க அப்படின்றதுனால இப்போ அவர்கிட்ட என்ன ப்ரெடிக்ஷன் கேட்க போனாங்கிறது இருக்கு. ஏன்னா நீங்க அதுவும் கணிப்பு தான், கருத்தும் கணிப்பு தான், எக்ஸிட் போலும் ஒரு கணிப்பு தான், இவர் சொல்றதும் ஒரு கணிப்புங்கிறதுனால போயிட்டாங்க. அவர் சொன்னாரு பாருங்க, we are ignoring the exit poll. நாங்க வந்து இந்த கருத்து கணிப்பெல்லாம் ஏத்துக்கல, அதை நாங்க மதிக்கவே இல்லை, இது ஒரு விஷயம் புறந்தள்ளுறோம். எதுக்கு அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், இந்த எலெக்ஷனை நாங்க ஸ்வீப் பண்றோம், வாரி எடுக்கிறோம், அடிச்சு தூக்கிட்டு வரோம். நாங்க இந்த தேர்தலில் மிக நிச்சயமாக 170க்கு மேல ஜெயிப்போம், அல்லது 140க்கு மேல ஜெயிப்போம். அவர் சொல்றது வந்து இங்கேயும் அங்கேயும் சேர்த்தா
பாண்டிச்சேரியும் சேர்த்தா இல்லைன்னா இங்க தமிழகத்துல மட்டுமா? இல்ல பாண்டிச்சேரி, அஸ்ஸாம், மேற்கு வங்காளம் அப்படிலாம் கிடையாது. அவங்க தமிழ்ல வெற்றி கழகம்னு வச்சுட்டு பாண்டிச்சேரியில எப்படி நிக்கிறாங்கன்னு யாரோ கேட்டாங்க. இது சீமான் அவர்கள் கேட்டாரான்னு தெரியல. அகில உலக வெற்றி கழகம் வைக்க வேண்டியதானே அப்படின்லாம் அவரு ஆரம்பத்துல வந்த புதுசுல பேசிட்டு இருந்தாரு. இப்ப புதுச்சேரியிலும் தாவேகாவுக்கு அங்கே யாரும் எக்ஸிட் போல்ல எதுவும் கொடுக்கல. தாவேகா ஆட்சி அமைக்கிறது நாங்க யாரும் கொடுக்கல. ஏன்னா ஆனா அவங்களுக்கு சீட்டு 1 to 2 என்னமோ கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ இங்கே பார்க்கும்போது 170 அல்லது 140, அதாவது 170க்கு மேல அல்லது 140க்கு மேல. இதுவே நமக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. 140க்கு மேலனாலும் 170 வரும், இல்ல குறைஞ்சது 140ன்னு சொல்ல வராதுன்னு தெரியல. 170க்கு மேல வரைக்கும் அது போகும். நாங்க இந்த களத்தை குறித்து ரொம்ப நல்லா நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம். நாங்க தனிப்பட்ட விதத்துல ஆய்வு பண்ணி இந்த கணக்குகள் எல்லாம் எடுத்திருக்கோம். எங்களுக்கு ஒரு பர்சனல் சர்வே நாங்க தனியா ஆளை வச்சு எடுத்த சர்வேல இருந்து எங்களுக்கு நல்லா தெரியும். குறைஞ்சது 45% வாக்கு எங்களுக்கு இருக்கும். 20-25 எல்லாம் கிடையாது. அந்த இதெல்லாம் அதையும் நாங்க புறந்தள்ளுகிறோம். ஏறத்தாழ அவர் சொல்ற கணக்குப்படி பார்த்தா ஒரு 2.25 கோடி ஓட்டு வரைக்கும் 40-45ங்கிறத நான் அப்படிதான் எஸ்டிமேட் பண்ணல. இவங்க எதை வச்சு இந்த கணக்கை சொல்றாங்களா இருக்கும்? ஒவ்வொரு வீட்லயும் விஜயும் இருக்காங்கல்ல, அதை வச்சு அப்போ ஒரு வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற கணக்கெல்லாம் எடுத்து இந்த கோடி கணக்கு வருதா? இல்ல அப்படி பார்த்தா வீட்டுக்கு ஒரு விஜய்க்கு உள்ளத்தனம் வந்துடும். அவங்க வீட்டுல இன்னும் சிலர்லாம் அடம் பிடிச்சு கூட்டு வந்தல சத்தம் இதை விட ஜாஸ்தியா இல்ல போகும். அதுல ஏதோ கணக்குல சில சிக்கல் இருக்கும்போது பாத்துக்கலாம். அதாவது கட்டாயம் 20-25 கிடையாது, 45 உறுதியா இருக்கு. 108 hours to go for the election counting. வாக்குகளை எண்ணுவதற்கு 108 மணி நேரம் இருக்கிறது. 109வது மணி நேரம் we are going to take the oath. என்ன ஆரம்பிக்கும் போதே ரெடி ஆயிருவாங்க போல. ஜோசப் விஜய் எனும் நான் என்கிற அந்த பதவி பிரமாண நிகழ்வை நோக்கி நாங்க நகர்ந்துருவோம். அவர் விஜய் will become the chief minister extraordinarily. சாதாரண முதலமைச்சர்லாம் இல்ல, ஸ்பெஷல் கிளாஸ். அந்த அளவுக்கான முதலமைச்சரா விஜய் கட்டாயம் ஆவார். நீங்க பார்க்கதான் போறீங்க விஜய் ஆகிறத அப்படின்னு அவரு பேட்டி கொடுத்து. இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பனையூர்ல அங்க ஆலோசனை கூட்டம் நடக்கு. வேட்பாளர்களை எல்லாம் கூப்பிட்டு என்னென்ன பண்ணணும், எந்த மாதிரியான வேலைகள் நம்ம செய்யணும், எண்ணக்கூடிய அன்னைக்கு வாக்குகளை எண்ணக்கூடிய அன்னைக்கு எந்த மாதிரியான நமக்கு எதிராக என்ன மாதிரியான வேலைகள்லாம் நடக்கு, கண்ணும் கருத்துமாக இருக்கணும், யாரெல்லாம் உள்ளார் போகணும் அப்படிங்கிற ஆலோசனைகள் இப்போது நம்ம பேசி கொண்டிருக்கிற போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆலோசனையா இல்ல இதுல செய்ய வேண்டிய ஆட்சி அமைக்கிறதுக்கான இல்ல ஆலோசனை ரைட்டு. ஆனா இது செய்ய வேண்டியது சொன்னாங்களா, செய்யக்கூடாதது சொல்றதுக்கு நடந்த கூட்டமான எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா அந்த தம்பிகள் செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சு வரிசையா அது சிக்கல்களுக்கும் போறதை பாக்குறோம். முதல்ல என்னது, பூத்துக்குள்ள போனை கொண்டு போக கூடாது. பூத் ஏஜெண்டா போட்ட தம்பியை மார்க் போலிங்க வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி போட்டு அதை சிசிடிவில பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த முறை எல்லாமே லைவ் ஸ்ட்ரீமுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. சிசிடிவில பார்த்துட்டு என்ன இவன் போனை வச்சு என்னத்தையும் ரெக்கார்ட் பண்றான்னுட்டு புடிங்கன்னு பிடிச்சி அப்புறம் வேலூர் பக்கத்துல இருந்த தம்பியை கூட்டிட்டு போனாங்க. கைதாகக்கூடிய நிலைமை வந்துச்சு. இன்னொருத்தர் அவர் கட்சி சார்பிலே இல்லை, அதாவது ஆதரவாளர், கட்சி வேலைக்கு போல இந்த இவிஎம் எல்லாம் வச்சு பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு போட்டு அதுக்கு சிசிடிவி ரூம்ல ஹெட்டா போட்டா அந்த ரூமை வீடியோ பிடிச்சி போட்டுட்டு அங்க ஜனநாயக படத்தை ஓட்டி விட்டு ஒரு தம்பி கைதாட்டாங்க. இப்போ 3வது தம்பிகள் சீஃப் எலெக்ஷன் ஏஜென்ட்ல இருந்து பல பொறுப்புகள்ல இருக்க போறாங்க. வாக்கு எண்ணும் போது எல்லா கட்சியினுடைய முகவர்களும் அங்க இருப்பாங்க. அங்க போயிட்டு ஃபேமிலிஸ் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஃபேமிலிஸ் அப்படின்னு லைவுக்கு இன்ஸ்டால போட்டு விட்டுட்டு இல்ல அந்த வேலையில இருக்கிறவங்க இதுதான் ஃபேமிலிஸ் இவிஎம் மிஷினு. இப்ப இதுலதான் இப்ப அந்த பட்டன் இது பண்ணாதான் நமக்கு எவ்வளவு ஓட்டுன்னு வரும் ஃபேமிலிஸ்ன்னு ஏதாவது பேசி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பேசிட்டாங்கன்னா ஆக்சுவலா நீங்க இப்ப வாக்கின் மையத்துக்குள்ள நீங்க வேட்பாளரா இருக்கலாம், இல்ல சீஃப் எலெக்ஷன் ஏஜென்டா இருக்கலாம், யாரா இருந்தாலும் என்றவங்களா இருக்கலாம், தொலைபேசி எடுத்து செல்வதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. முற்றுமுழுதாக முழுமையாக தொலைபேசி உள்ள அனுமதிக்கப்படாத ஜோனாகத்தான் வாக்கு எண்ணும் மையம் இருக்கும். இதெல்லாம் முதல்ல சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு வேலை கூட்டினாங்களே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்க பாட்டுக்கு என்ன செய்யணுங்கிறதெல்லாம் அப்புறம் கரெக்டா எண்ணும் போது அந்த எண்ணிக்கையை போடுறாங்களா, நமக்கு வர்றது அதுதானா, இதெல்லாம் நீங்க பார்க்கணும். அந்த அப்புறம் அந்த சீட்டை தான் நீங்க எப்படி கொடுக்கணும், இதை கூட்டி பார்த்தா என்ன வருதுங்கிறதெல்லாம் எப்படி பார்க்கணும், அதுக்கு மேல யார்கிட்ட ரிப்போர்ட்டிங், இதெல்லாம் சொல்றது ஓகே. அதை விட முக்கியமா என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கானதாக அது இருந்திருக்கலாம். இல்ல அதை விரும்புதா அந்த கட்சி அப்படிங்கறதே நம்ம பார்க்க வேண்டியதாக. இது லைவ் போடுறது ஏங்கிற இல்ல இந்த அதாவது நம்ம ஒரு புது வகையான இதை பார்த்துட்டு இருக்கிறோமே இந்த காலகட்டத்துல, இந்த எலெக்ஷன் காலகட்டத்துல ஓடுறது, சாடுறது, மேல ஏறுறது, இதெல்லாம் இது எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாம நடந்துட்டு இருக்கு. சோசியல் மீடியால நடக்கிறது. அப்ப இதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய வகையில
கட்சி வந்து இதுவரைக்கும் எதையும் செஞ்சதாக நமக்கு தெரியவில்லை. கட்சி இதை ரசிக்கிறது அப்படிங்கிறது தான் அதுல வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இப்ப இன்னைக்கு விஜயை நம்பி ஏறத்தாழ எம்ஜிஆரை நம்பி, எம்ஜிஆருக்கு அந்த இதை சொல்லுவாங்க, போய் வீட்டுல நீங்க இது அரிசி இல்லைன்னா உலைய வச்சுட்டு எம்ஜிஆர் வீட்டுக்கு போனா அவர் கொடுத்து விடுவாரு, காசு கொடுத்து விடுவாரு, நீங்க வாங்கிட்டு வந்து உலை கொதிக்கிறதுக்குள்ள நீங்க பொங்கி சாப்பிட்றலான்னு உண்டுங்க அந்த நம்பிக்கை. இத பேச்சு வாக்கலே அப்ப சொல்லுவாங்க. வீட்டுல உலையக்கு அடுப்புல ஏத்திட்டு அரிசி வாங்க இல்லைனாலும் நீங்க எம்ஜிஆரை போய் ராமாவரம் தோட்டத்துல பாத்தீங்கன்னா அரிசி அது கொலை கொதிக்கிறது அரிசியோட வந்துடலாம். ஆமா, உறுதி அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? விஜயகாந்த் அவர்களை பார்த்தோம்னா நீங்க பசியோட போனா அங்க உங்களுக்கு மனசார ஒரு சாப்பாடு போட்டு வயிறார உங்களை அனுப்புவார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஏதோ ஒருத்தவங்க நம்பி ஒரு அம்மா விஜய் சார் விட்ட ஆமா விடிய காலமே வந்து வீட்டுக்கு முன்னால வந்து இருக்கிறாங்க வெள்ளை உடையில. அந்த உடையை பார்த்ததுமே வடலூர் சன்மார்க்க சங்கத்தினுடைய ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஜைனர்களும் சிலர் அப்படி போடுவாங்க, ஜைன துறவிகள் நினைக்கிறேன். இந்த அவங்க பாதம் பட்டி எறும்பு செத்துறக்கூடாதுன்னு இந்த மயில் ரகையை தடவிட்டு போவாங்க இல்லையா? அவங்களுடைய காஸ்டியூம் மாதிரி எனக்கு இருந்தது. எனக்கு அவங்க முதல்ல யாருன்னு புரியல. அவங்க கிட்ட போய் பேச்சு கொடுக்குறாங்க. அவங்க என்னன்னா அவங்க கதையை சொல்றாங்க. நான் வடலூர்ல இருந்து வரேன், சரிம்மா பார்க்கணும், அவரை பார்க்கணும், கதவை தரங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. உங்ககிட்ட சொல்ல முடியாது, அவர்கிட்ட தான் சொல்ல முடியும். உங்ககிட்ட சொல்ற அளவுக்கு அது உங்ககிட்ட சொல்லக்கூடாது, அவரை பார்த்து அவர்கிட்ட தான் சொல்லுவேன். என்ன அவங்க கதவை திறக்கல. அவங்க யாரு வந்தாலும் தான் கதவை திறக்க மாட்டாங்க. உள்ள அவ்வளவு கூட்டம் இருக்கும். இத்தனைக்கு இது நேத்து நடந்த சம்பவம் மாதிரி இருக்கு. அவர் சீரடி போன சமயத்துல நடந்த சம்பவம் மாதிரி இருக்கு. ஆள் இருந்தாலே திறக்க மாட்டாங்க. இல்லாத நேரத்துல நீங்க போயிட்டீங்களா பெருங்கூட்டம் கூடிருச்சு. யாராவது ஒருத்தவங்க நிக்கிறாங்க, யார் இந்த அம்மா? அவங்க இந்த மூணு கதவு வழியா அந்த நடுவுல ஏதாவது ஓட்ட தெரியுது, அது வழியா உள்ள பாக்குறாங்க. வந்தாருன்னா விஜய் வராரா, என்ன அவங்க எதுக்காக வந்திருக்காங்க, என்ன எதுக்குறது தெரியல. ஏதாவது தர்ம காரியங்களுக்கு உதவணும்னு கேட்டு வந்திருக்கலாம், நான் ப்ரெடிக்ட் பண்றேன். அதுக்குள்ள சுத்திட்டு எதுக்கு வந்தீங்க? அவர் விஜய பார்க்கணும், தம்பியை பார்க்கணும்னு வந்தேன். நான் காலையில கிளம்பினேன். எங்க வடலூர்ல இருந்து அவங்க கிளம்பி இருக்காங்க. வடலூர்ல இருந்து ஸ்ட்ரைட் 20 மேபி சென்னைக்கு இருக்கா, இல்ல அவங்க பண்ற 4 பஸ் ஏற அலைய விட்டுட்டாங்க. கடலூர் மாதிரி வந்தாங்களா, வந்து இறங்கினால விஜய் வீடு எங்க இருக்குன்னு ஏரியா பேர் தெரியாது. நீங்க அது நீலாங்கரைன்னு சொல்ற அளவுக்கெல்லாம் ஊர் முழுக்க எல்லாரும் தெரியாதுல்ல. ஈஸியா இறங்குறதும் பலருக்கும் கிராமங்கள் வரைக்கும் போச்சான்னு தெரியல. விசில்ங்கிறதும் விஜய்ங்கிறத மட்டும்தான் அவர் கொண்டு போய் சேர்த்தாரே தவிர அவருடைய அட்ரஸ் நீங்க அப்ப கூட பாருங்க, கட்சி ஆபீஸ்க்கு போனா பார்க்கலான்னு தோணாம ஒரு தலைவர் இருந்திருக்காரு பாருங்க. ஏதாவது தலைவர்னா கட்சி ஆபீஸ்க்கு எப்படி பாத்துடலாம், அவர் எப்படின்னு தலைவருக்கு ஆபீஸ் கட்சி ஆபீஸ்க்கு வருவாரு, நம்ம அங்க போனோம்னா பாத்துடலாங்கிறத இது வரைக்கும் இருந்த கல்ட்டு. அந்த கல்ட்டை மாத்தி வீடை தேடி நம்ம அலைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு வழி தெரியாம, சென்னையில நீங்க வழி தெரியாம வந்தீங்கன்னா முடிஞ்சுது. எல்லாம் வழி தெரிஞ்ச மாதிரியே சொல்லணும். அங்க அந்த நேரத்துல பார்த்தா இந்த பஸ்ல ஏறுமாங்க, போனா அந்த பஸ் அங்கிட்டு போகாது, எதிர்பக்கம் போமா இருக்கும். அவங்க கண்டக்டர்கிட்ட கேட்டோம்னா அவங்க திட்டி இறக்கி விட்டு ஏறினதுக்கு டிக்கெட்டை கொடுன்னு வாங்கி இப்படி அப்படியுமா அலைஞ்சிருக்காங்க. ஒரு 4 பஸ்ஸை மாறி ஏறி அங்க இல்லை இங்க இல்லைன்னு சுத்தி ஒரு வழியா வீட்டை கண்டுபிடிச்சு வந்துட்டு தான் அங்கேயே நிக்கிறாங்க. இவங்க கேட்டா நான் சொல்ல முடியாது, நான் அவரை பார்க்க வந்தேன், ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு இந்த எம்ஜிஆர் இதுக்கு சொல்லப்பட்ட மாதிரி அந்த ஏதோ ஒரு நல்ல மனம் இல்ல, ஏழைகளுக்கு செய்யணும், உண்மையிலே தேவை இருக்கிறவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்றாங்க. எதுவும் தர்ம காரியங்களுக்காக அவங்க கேட்டு வந்திருந்தாங்கன்னா அது என்னன்னு பாக்குறாங்க. அது ஏன்னா வீடியோ வைரல் ஆயிடுச்சு. பட் அவரை சந்திச்சாரா, என்ன உத்தரவு கொடுத்தாரு, அவங்க என்ன கேட்டாங்க? இல்ல இந்த மாதிரியான ஆட்களும் வந்து சோசியல் மீடியால இருக்கிறாங்களா? அதன் மூலமாக இப்படி ஒரு இல்ல இவங்க சோசியல் மீடியால இருக்காங்க. பட் இதை பரப்புனது சோசியல் மீடியாவா இருக்கு. அவங்க ஏதோ ஒரு நம்பிக்கையோட வந்திருக்காங்கிறத மட்டும் உணர முடியுதே தவிர மேபி அவங்கள யாரோ கூப்பிட்டு போனாங்களா, விசாரிச்சாங்களா, திரும்ப வண்டி இப்ப இதுக்கு யாரோ ஒரு அம்மா வந்திருக்காங்க, நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க முடியாது. இல்லைன்னு விரட்டி விட்டு அவங்க போலாம் வீட்டு வாசல்ல உட்காந்துட்டாங்க. நான் தர்ணான்ற வார்த்தை தெரியலாலும் நான் அவரை பார்க்காம போக மாட்டேன்னு அவங்க எங்கேயே உட்காந்துருந்தாங்க. அது பிறகு எப்படி அப்புறப்படுத்தப்பட்டாங்க என்ன நினைச்சு நமக்கு தெரியலனாலும் பட் ஏதோ ஒரு நம்பிக்கை ஒரு விளைச்சிருக்காரு அப்படிங்கறத மட்டும் பார்க்க முடியுது. இல்ல இது ஒட்டுமொத்த தமிழகத்திலயும் இருக்கு. விஜயினுடைய அரசியல் என்ன நோக்கம் அப்படிங்கிறது தெரியாது, விஜய் என்ன அரசியல் பேசினார் அப்படிங்கிறது தெரியாது. ஆனா விஜய் வந்தாச்சுன்னு சொன்னா எல்லாமே மாறிடும், எல்லாம் மாறிடும். விஜய் வந்தாச்சுன்னு சொன்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். என்ன மாற்றம் கொண்டு வருவார் அது தெரியாது. விஜய் ஆனா ஒரு மாற்றத்தை வரும்போது பாருங்க அப்படிங்கிறத அந்த மாதிரி ஒரு பார்வை அவருடைய ஆதரவாளர்கள்ட்ட இல்லைன்னா இந்த பிம்பத்தினுடைய பின்னால போகக்கூடிய பலர்கிட்டையும் இருக்கு.
ஸோ பாப்போம் அது ஆமா. அந்த நம்பிக்கையை அவர் உறுதிப்படுத்துகிறாரா, அவங்களை நம்மளும் அவங்களுக்கு கைவிடாம அவர் தொடர்ந்து அவங்களோட பயணிக்கிறாரா, அது என்ன ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.